ஆனால் சில விஷயங்கள்ல அவர்களை இரண்டாந்தர மக்களாகத்தான் நடத்துகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் எப்படி இருந்துச்சு? மக்காவிலிருந்து போனவங்க வெளியூர்காரங்க, மதீனாவை சேர்ந்தவர்கள் உள்ளூர்காரர்கள். வெளியூரிலிருந்து அகதிகளாக ஒரு நம்ம மனித பாஷையில் சொல்றதா இருந்தா பஞ்சம் முளைக்க வழி இல்லாம வந்தவங்க என்ற நிலையில வந்திருக்கக்கூடிய கொள்கைக்காக வந்தார்கள். சாதாரண நடையில சொல்வதாக இருந்தால் வீடு இல்லாம, வாசல் இல்லாம, வாழ வழி இல்லாம, வக்கு இல்லாம, வகை இல்லாம ஒரு நாட்டுக்கு வந்தவர்கள். அப்படி வந்தவர்களை அந்த மதீனத்து மக்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு வெளியூர்காரரை தனது சகோதரன் என்று ஆக்கிக் கொண்டார். ஆக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பித்தார்கள். அவரும் ஆக்கிக் கொண்டார். ஆக்கிக் கொண்டார்னா எப்படி? சகோதரர்களே மேடையில பேசுறமே அந்த சகோதரத்துவமா? சகோதரராக ஆக்கிவிட்டார் என்று சொன்னால், தனது வீட்டில் பாதி அவருக்கு, தனது தோப்பில் பாதி அவருக்கு, தனது வியாபாரத்தில் பாதி அவருக்கு, தன் வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு சாமான்களிலே பாதி அவருக்கு, தன்னுடைய அணிந்திருக்கிற ஆடைகளிலே பாதி அவருக்கு என்று இருக்கிறதில் எல்லாம் பாதி பாதி. என்னென்ன அவர்களிடத்தில் இருக்கிறதோ ஒருவரை சகோதரராக ஏற்றுக்கொண்டு அனைத்திலும் பாதி பாதியை கொடுத்து, உடன் பிறந்த சகோதரனுக்கு கூட பாதியை கொடுக்க மாட்டோம். தகப்பன் இறந்த பிறகு எப்படியாவது அண்ணன் சொத்தை தம்பி அடிக்கணும், தம்பி சொத்தை அண்ணன் அடிக்கணும் நினைக்கக்கூடிய சகோதரத்துவம் தான் ரத்த சம்பந்தம் உள்ளவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஒரு சம்பந்தம் இல்ல, கொடுக்க தேவையில்லை, எந்த விதமான ரிலேஷன்ஷிப் சொந்தமும் கிடையாது. அவர்கள் யாரோ இவர்கள் யாரோ கொடுத்தாங்களா இல்லையா? அதை மட்டுமா கொடுத்தாங்க? எந்த அளவுக்கு அவங்க விசாலமா ஒன்றுபட்டார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வரை, கொஞ்சம் இன்னும் விரிவாக நீங்க போனீங்க என்று சொன்னா யஸீத் முஆவியா வரைக்கும் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அந்த நாட்டை ஆளுகிற பொறுப்பை வெளியூர்காரர்கிட்ட கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய முதல் ஜனாதிபதி. மதீனாவாசிகளை பொறுத்தவரை அவர்கள் வெளியூரிலிருந்து வந்தவர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவாசிகளை பொறுத்தவரை அவர் வெளியூர்காரர் தான். அடுத்த ஜனாதிபதியாக வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து அகதியாக வந்தவர், வெளியூர்காரர். அவரை ஜனாதிபதியாக ஆக்கினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் மதீனாக்காரரா? அவர் வெளியூரிலிருந்து பஞ்சம் முளைக்க வந்தவர் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அவங்க வெளியூரிலிருந்து வந்தவங்க தான். இப்படி அந்த ஆட்சி தலைமையை ஒரு வெளியூர்காரர்களை தொடர்ந்து 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 ஏற்பது அவர்களுக்கு ஒரு கசப்பை உண்டாக்கல, அவர்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கல. அந்த அளவுக்கு அந்த சமுதாயம் இணங்கி ஒற்றுமையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒற்றுமை வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நபிகள் நாயகம் வலியுறுத்தின உடனே ஒருத்தன் வேணாண்டு எப்படி சொல்லுவான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆனில் எது ரொம்ப பெரிய பாக்கியமாக சொல்லப்படுகிறதோ அது பாக்கியம் இல்லை என்று எவனுக்கு சொல்ல முடியும்? ஒற்றுமை அவசியம், கண்டிப்பாக நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். ஆனால் கருத்துக்கள் மத்தியிலே ஏற்படுகிற வேறுபாடுகளால், ஆய்வுகளிலே ஏற்படுகிற வித்தியாசங்களால் ஒற்றுமை குலையுமா? அதுதான் கேள்வி. எனக்கு ஒரு கருத்து, இவருக்கு ஒரு கருத்து இருந்தால் ஆயுதங்களை ஒருவருக்கு எதிராக ஒருவர் தூக்கிக் கொள்வோமா? கொள்ள வேண்டுமா? கேள்வி அதுதான். ஆனால் நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த நிகழ்ச்சி இந்த ஊரிலே நடந்து கொண்டிருக்கிற இன்றைய தேதி வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்தில் நிலவிய வெட்டுக்குத்துக்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், எதன் பெயரால் வெட்டி கொண்டார்கள்? எனக்கு முன்னால் பேசிய ஒரு சகோதரர் பல நிகழ்ச்சிகளை சொல்லி காட்டினார். மர்வான் என்பவர் பெருநாள் தொழுகையின் போது செய்கிற ஒரு மார்க்கத் முரணான காரியம், சின்ன தப்பு, அதை அபூ சயீத் அல் குத்ரி என்ற நபித்தோழர் சுட்டி காட்டினாரே, உடனே இங்க கர்பலா நடந்ததா? உடனே வெட்டி கொண்டார்களா? ஆளுக்கால் மோதி கொண்டார்களா? மோதிக்கொள்ளவில்லை, ஒற்றுமையாக இருந்தார்கள். கருத்து வேறுபாடு இருக்கும், ஒற்றுமையாக இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பிகளாக இருந்தார்கள். இப்படி எத்தனையோ கருத்து வேறுபாடான செய்திகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே முன்னர் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால், இப்படி கருத்து வேறுபாடு சொன்ன காரணத்தினால் அடித்துக் கொண்டார்களா? வெட்டி கொண்டார்களா? ஒருவர் கொலை செய்தார்களா? எதனால் கொலை செய்தார்கள்? இஸ்லாமிய சமுதாயத்திலே பிளவும் வெட்டுக்குத்துக்களும் கொலைகளும்
எதனால் நடந்தன என்று எண்ணி பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து ஆயிஷா நாயகி அவர்கள் படை திரட்டி வந்தார்களே, போருக்கு வந்தார்களே, போரை சந்தித்தார்களே, அதிலே பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்கள் இருதரப்பிலும் கொல்லப்பட்டார்களே. இந்த இரத்த ஓட்டத்திற்கு எந்த கருத்து வேறுபாடு காரணமாக இருந்தது? தொழுகையிலே கை உயர்த்த வேண்டுமா, உயர்த்த கூடாதா என்பதா இதற்கு காரணம்? விரலை ஆட்ட வேண்டுமா, ஆட்டக்கூடாதா என்பது இதற்கு காரணமாக இருந்ததா? குத்துபாவுக்கு பிறகு தொழுவணுமா, தொழுகைக்கு பிறகு குத்துபாவா என்ற ஒரு பிரச்சனைக்காகத்தான் இந்த ரத்தம் சிந்தியதா? எதற்கு சிந்தினார்கள்? இந்த ஜிஹாத் என்பதை தவறாக புரிந்து கொண்டதால் சிந்தினார்கள். ஆட்சி அதிகாரம் போன்றதை தப்பாக புரிந்ததால் சிந்தினார்கள். ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ஒரு ஆட்சியை எப்போது எதிர்க்க வேண்டும், யார் எதிர்க்க வேண்டும், அதற்குரிய விதிமுறைகள் என்ன, சட்டதிட்டங்கள் என்ன என்று தெரியாத காரணத்தினால் அந்த தாயார், மூமின்களின் தாயார், ஒரு தவறான முடிவெடுத்து நபித்தோழர்களை கொண்டு வந்து பலி கொடுத்தார்கள். இருதரப்பிலும் பலியானார்கள். பிறகு தவறை உணர்ந்து அவர்கள் வருந்திக் கொண்டது தனி விஷயம். அந்த ஒட்டக போரை படிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் கண்ணீர் விடுகின்றன. எந்த மாதிரி இணைத்த நபித்தோழர்கள் எப்படி வெட்டி கொண்டு சாகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தர்ஜூ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு நீங்கள் காபிர்களாகி விடாதீர்கள். எதனால் காபிரு? அல்லாஹ் இல்லைன்னு காபிரா? இல்ல. எதனால் காபிராக கூடாது? யல்ரிபு பாலுக்கும் ரிகாப பாலின், ஒருத்தர் இன்னொருத்தருடைய கழுத்தை வெட்டிக்கிட்டு காபிராகிறாதீங்க. நீங்கள் காபிரா போவீங்க. எப்படி காபிரா போவீங்கன்னு கேட்டா, உங்கள உள்ள ஒருத்தரை உங்களை அறுப்பாரு, உங்க தலையை சீவுவாரு, உங்களுக்கு எதிராக வன்முறை நடத்துவீங்க. இப்படி நீங்கள் வெட்டி கொண்டு காபிர்களாக ஆகாதீர்கள் எச்சரித்தார்களே, அந்த கடும் எச்சரிக்கை 20 ஆண்டுகளுக்குள்ளே மறைந்தது. அந்த யுத்தத்தில், ஒட்டக போரில் ஆயிரக்கணக்கான தோழர்கள் கொல்லப்பட்டதற்கு எது காரணம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தவறாக புரிந்து கொண்ட அந்த விஷயத்தில் அரசியல் தான். நாம் இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்கள் வெட்டி கொண்டதற்கு காரணத்தை தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அரசியல் தான் காரணமாக இருந்தது. பதவியில் யார் இருப்பது, ஆட்சி யார் பிடிக்கிறது, யார் அதை கையாளுவது, யார் கையில் அதிகாரம் இருப்பது? ஏன் அபூபக்கர் அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டிய நேரத்தில் கூட அரசியலால் தான் பிரிந்து போனார்கள். ரெண்டா பிரிந்து போனார்கள். எப்படி பிரிந்தார்கள்? மின்னா அமீருன் வ மின்கும் அமீர், எங்களுக்கு ஒரு அமீர், உனக்கு ஒரு அமீர் வச்சுக்கிறோம், பிரி நாட்டு ரெண்டாக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு தொழுகையில் கபர் ஜியாரத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு 2 குரூப்பா, அதுக்காக வெட்டி கொண்டார்கள். அதனாலே பிளவு ஏற்பட்டது இல்ல. எதனால? உள்ள அபூபக்கர் வர்ற ஆட்சிக்கு சாது வருவதா, இதற்காக ஏற்பட்ட சண்டையில தான் வெட்டு குத்துக்கு போக இருந்தது. அல்லாஹ் காப்பாற்றினான். அவனுடைய திருமறை குர்ஆனை கொண்டும் அவனுடைய திருத்தூதருடைய போதனையை கொண்டும் அல்லாஹ் காப்பாற்றியதை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக முஆவியா அவர்கள் போர் செய்தார்களே, அலி யார், முஆவியா யார்? அலி யார், ஆயிஷா யார்? நபிகள் நாயகத்துடைய மனைவி ஒரு பக்கம், மகளை கட்டிய மருமகன் ஒரு பக்கம். யார்? அந்நியர்கள், வெளியூருக்காரரையும் உள்ளூர்காரையும் ஒன்றுபடுத்தின இஸ்லாத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அஹ்ல பைத், ஆயிஷாவும் அஹ்ல பைத் தான், அலியும் அஹ்ல பைத் தான். ஒரு ரசூலுடைய குடும்பம், ரசூலுடைய குடும்பத்தினருக்கு மத்தியிலே ஏற்பட்ட இந்த அரசியலையும் ஜிஹாதையும் தப்பாக புரிந்து கொண்ட விளைவு முதல் கொலை நடக்கிறது. அதுபோல முஆவியா யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களில் ஒருவர். அவர் அறிவிக்கிற எத்தனையோ செய்திகளை நீங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவர் மார்க்க விஷயங்களை அறிவிப்பதிலே விற்பனராக திகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட முஆவியா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடந்த யுத்தத்திற்கு எது காரணம்? இப்போது நாம் எது காரணமாக பேசுகிறோம் அதுவா காரணம்? கபருக்கு போகலாமா போகக்கூடாத காரணமா? கத்தம் ஓதலாமா ஓதக்கூடாத காரணமா? நெஞ்சில கட்டுறதா தொப்புள்ள கட்டுறதாங்கிறது காரணமா? அத்தையாத்துல அப்படி உட்கார்றதா இப்படி உட்கார்றதாங்கிற காரணமா? இது காரணம். நான் ஆட்சி பண்றதா நீ ஆட்சி பண்றதாங்கிறது காரணம். இது காரணம். எது இந்த ரத்த சிந்த வச்சது? எதுக்கு உயிர் பலியானது? இஸ்லாம்ங்கிறது ஏகத்துவ கொள்கைங்கிறது 2ஆம் பட்சமா தள்ளிவிட்டு அரசியல் பதவி,